வணக்கம். வாங்க இன்றைக்கி நம்ம சேனலில் எக் கறியை எப்படி மெக்சிகன் ஸ்டைலில் பண்ணுறதுங்கிறத இப்படி பார்க்க போகிறோம். வீட்டில் உள்ள ரெகுலராக இருக்கிற மசாலா பொடி, நம்ம ரெகுலராக ஒரு ஆனியன், தக்காளி பழம், இதை வச்சு நம்ம எப்படி செய்ய போகிறோங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். பார்த்துக்கிட்டிங்கன்னா 4 எக்கு, வெங்காயம், ஒரு வெங்காயத்தை எடுத்து நல்லா கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதுமாரி தக்காளி பழம் அதையும் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இஞ்சி, பூண்டு, புதினா, இம்பார்ட்டன்ட் வந்து இதில் புதினா, கருவேப்பிலை, பச்சை மிளகா இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். புதினா, இஞ்சி, பூண்டு, வெங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்து இப்போ வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். எஸ்பெஷலி புதினா இதெல்லாம் சேர்த்து அந்த வெங்காயத்தில் பாதி வெங்காயம் கட் பண்ணோம்ல, அதில் பாதி வெங்காயம் போதும், அதை கட் பண்ணி அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அதை அரைச்சி எடுத்துக்குவோம். அதுக்கு பிறகு இந்த தவாவில் பட்டை வகைகளை போட்டு பொரிச்சுங்க. எண்ணெயை ஊற்றிட்டு பட்டை வகைகளை போட்டு பொரிச்சு எடுத்துக்குவோம். பொரிஞ்சு வந்தோன்னா ஆனியனை இப்போ சேருங்க. பாதி ஆனியன் ஆல்ரெடி அரைச்சாச்சு. மீதி ஆனியனை இப்போ அதில் பச்சை மிளகா சேர்த்து வதக்குங்க. வதக்கி வர்றப்ப தக்காளி பழத்தையும் அதோட சேர்த்துக்க வேண்டியதுதான். வெட்டி வச்சுருக்க தக்காளி பழத்தையும் எல்லாம் வதங்கட்டும், நல்லா வதங்கட்டும். வதங்கின பிறகு அரைச்சி வச்சுருக்க அந்த வெங்காயம், புதினா இந்த பேஸ்ட்டை நம்ம இப்போ சேர்க்க போகிறோம். நம்ம ஊர் ஸ்டைலாக தான் இருக்கும். பட் இந்த மெக்சிகோவில் இதுமாரி செய்வாங்க. அந்த இதை இப்போ நம்ம செய்கிறோம். கொதிக்கட்டும். கொதிச்சோன்னே இதில் வந்து மஞ்சத்தூள், மிளகாத்தூள் தேவையான அளவு போட்டுங்க. மல்லித்தூள், நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. அப்புறம் கரம் மசாலா, கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துங்க. சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி, ரொம்ப தண்ணி ஊற்றோம்னா தேவையான லிமிட்டடாக 1 கப் கூட ஊற்றினா, 1 கப்போட கம்மியாக ஊற்றிங்க. நல்லா கொதி வந்த பிறகு முட்டையை வந்து அப்படியே உடச்சி ஊற்றிடப்போம். கலக்கக்கூடாது. கலக்காமல் அப்படியே உடச்சி ஊற்றிடுங்க. ஆம்லேட் எப்படி போடுறோமோ அது மாதிரி அப்படியே வச்சுருங்க. அப்படியே மூடி வச்சுருவோம். கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு 2-3 மினிட்ஸில் இப்போ முட்டை வெந்திருக்கும். அதோட சால்ட்டு தேவையான அளவு, கலக்கிறாதீங்க, இன்னும் கலக்கக்கூடாது. அப்புறம் பெப்பர், அப்புறம் ஜீரகத்தூள், கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துருங்க. சேர்த்துட்டு மூடி வச்சுருங்க. மறுபடியும் 2 மினிட்ஸ் கொதிக்கட்டும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இப்போ வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். வீட்டில் செஞ்சு பாருங்கள். என்ன முட்டை குழம்பு ரெடியா? முட்டை குழம்பு சூப்பர்.